ஹலோ விவர்ஸ், நான் இப்போ வீட்லேயே ரவா இட்லி எப்படி செய்கிறோம் அப்படின்றத இன்றைக்கி வீடியோவாக போடுறேன். பொதுவாக ரவா இட்லி எல்லோரும் ஹோட்டலில் தான் சாப்பிட்ருப்பீங்க. ரவா தோசை கூட ட்ரை பண்ணுவாங்க வீட்டில், யாரும் இது பண்ணதில்லை. நான் இப்போ எப்படி பண்ணணுன்ற வீடியோ போடுறேன், இது பார்த்து எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மெயினாக நமக்கு தேவை ரவை, தேவையான பொருட்கள் ரவை, தயிர், உப்பு. இது மட்டும்தான் மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ். உங்களுக்கு என்னென்னா ரவை வறுத்துருக்கோம், கொஞ்சம் வறுத்த ரவையாக இருந்தால் பெட்டராக இருக்கும். ரவை நீங்கள் வாங்கி வீட்டில் மைல்டாக வறுத்துக்கங்க, ரொம்ப வறுத்துற வேண்டாம், அது ஒரு மாதிரி கிறிஸ்பி ஆயிரும். ரவை போட்டிருக்கேன், நான் இப்போ எங்கள் வீட்டு அளவுக்கு 3 பேர் இருக்கோன்னா ஒரு 3 டம்ளர் போட்டிருக்கேன். இது கூட நீங்கள் என்ன மிக்ஸ் பண்ணணுன்னா தயிர், பியூராக வெறும் தயிர் மட்டும் ஊற்றி நீங்கள் ஊற வைக்கணும் ரவையை. தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். தயிர் கொஞ்சம் புளிச்சிருந்தால் பெட்டர். ஏன்னா நம்ம நார்மலாக இட்லி தோசை நாளே ஆட்டி வச்சு புளிக்க வச்சு தானே இட்லி ஊற்றுவோம். அதே மாதிரி கொஞ்சம் டேஸ்ட் வரணும், இல்லைன்னா ராவாக இருக்கும். அதனால் புளிச்ச தயிராக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரவை, புளிச்ச தயிர், உப்பு, இது 3 போட்டு ஒரு 1 hour ஊற வச்சுருங்க. நான் இப்போ ஊற வச்சுருக்கேன். நல்ல ரவை ஊறிடுச்சு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுவோன்னா இதில் தாளித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்றி வச்சிடலாம். மெயினாக ரவை, தயிர், இதுதான். உங்களுக்கு மாவு தீர்ந்து போச்சு வீட்டில் திடீர்னு அப்படின்னு கவலை இல்லை அப்படின்னு இதாக இருந்துச்சுன்னா டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ரெசிபி தான் இது. வீட்டிலையே ட்ரை பண்ணலாம். இப்போ நான் தாளித்து இதில் போடுறேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிக்கிறேன். கூட கொஞ்சம் கருவேப்பிலை, கடலைப்பருப்பு கொஞ்சம் போடுவோம். ரவா இட்லிக்கு இதெல்லாம் மெயினாக போடுவாங்க. அது கொஞ்சம் நல்லா தாளிச்சிட்டு இந்த மாவில் போட்டுடலாம். ரவா தோசைனா நம்ம மைதா ஆட் பண்ணுவோம், ரவா இட்லிக்கு அது தேவையில்லை. வெறும் ரவை மட்டும்தான் நான் ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம். ரவையை மட்டும் கலந்து 1 hour ஊற வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் தாளித்து கொட்டினா வேலை முடிஞ்சிடும். திடீர்னு வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் யாராவது வராங்க, இந்த மாவு காலி வச்சு நமக்கு திடீர்னு ஏதோ ஒரு இது வேணும் அப்படிங்கும்போது இந்த டிஃபன் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதை நான் தாளிச்சிட்டு இதில் போடுறோம். ரொம்ப ஈஸியான டிஷ் தான் விவஸ், இது எல்லாருக்கும் பிடிக்கும். என்ன நீங்கள் மெயினாக தயிரோட இது கொஞ்சம் புளிச்ச தயிர் இதாக இருந்தால் கொஞ்சம் நல்லா வந்துடும். அதே மாதிரி கொஞ்சம் மாவு பதமும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இட்லி மாவு அளவு உங்களுக்கே தெரியும்ல, அந்த மாதிரி. பாருங்கள், இப்போ கொத்தமல்லி போடுறேன். நான் கொத்தமல்லி போட்டிருக்கேன். இது நல்லா கலந்துட்டு நம்ம எப்போதும் போல் இட்லி தட்டில் ஊற்றி வச்சிட்டோம்னா உங்களுக்கு ரெடி ஆயிரும். நீங்கள் ஊற வைக்கிறதுக்கு மட்டும் 1 hour 2 hour ஊற வச்சுருங்க. அப்போ தான் அந்த ரவை நல்லா ஊறி சாஃப்டாக இருக்கும். மோஸ்ட்லி தயிர்லேயே ஊற வைங்க. தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். ரொம்ப தண்ணியை மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒன்றும் ரொம்ப கெட்டியாக வந்துடும், இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி இதாயிரும். அவ்வளோதான் விவஸ், நம்ம இட்லி தட்டில் ஊற்றி வச்சிட்டோம்னா வழக்கம் போல் நார்மல் இட்லி மாதிரி ஒரு 10 minutesக்குள்ளே ரெடி ஆயிரும். இது நம்ம பேசிக்காக நான் ரவா இட்லி எப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரிச்சாக வேணும் அப்படின்னா நீங்கள் முந்திரி பருப்பு வறுத்து இந்த மாவோட ஆட் பண்ணிக்கலாம். கேரட் கூட போட்டுக்கலாம். அது உங்கள் டைம் கன்வீனியன்ட் இதை பொறுத்து. அதுவும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வரும். யூஸ்வலாக நம்ம வெள்ளை இட்லி பார்த்துட்டு இது பார்க்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக அழகாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நல்லா சாப்பிடுவாங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே. ஒரு 5 minutesல ரெடி ஆயிரும் விவர்ஸ். நான் இப்போ எடுக்கிறேன். வெந்த பிறகு நம்ம எடுப்போம்.
இப்போ இட்லி வெந்துருச்சு. நான் சொன்ன மாதிரி ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே வெந்துடும். அதை நான் இப்போ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ சுட சுட ரவா இட்லி ரெடி ஆகிடுச்சு வியூவர்ஸ். நீங்கள் கொஞ்சம் ரிச் டேஸ்ட்டாக, நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு காமிக்கணுன்றனால இந்த முந்திரி இதெல்லாம் போடலை. நீங்கள் நல்லா ரிச் டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் கட் பண்ணி போடலாம். அது இன்னும் நல்ல காரம், குழந்தைங்களாம் காரம் சாப்பிடுவாங்க உங்கள் வீட்டில் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாயும் கட் பண்ணி போடலாம். பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு தாளித்து அதில் போடுங்க. இதுக்கு வந்து காம்பினேஷன் பார்த்தா தேங்காய் சட்னி தான் விவஸ். தேங்காய் போட்டு கடலை போட்டு அரைக்கிற அந்த சட்னி தான். வேறு எதுவுமே இதுக்கு சரியாக இருக்காது. அந்த சட்னி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அது கூட இஞ்சி, நீங்கள் இஞ்சி கூட கட் பண்ணி இதில் போடலாம். இஞ்சி, பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு இதெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு, உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணலாம், இல்லைனாலும் இல்லை. மெயினான இதுதான் விவஸ். நான் சொன்ன மாதிரி ரவையை நல்லா தயிரில் ஊற வச்சிடணும். ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம். அது கூட உப்பை ஆட் பண்ணி ஊற வச்சுருங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மாவு பதத்தில், இட்லி மாவு பதத்துலேயே ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு நார்மல் இட்லி மாதிரியே நல்லா சாஃப்டாக வரும், கெட்டியாகாமல். ரொம்ப கெட்டியாக ஊற வச்சிட்டிங்கன்னா தான் கல் மாதிரி ஆயிரும். இதை வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் போடுங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.